டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய கதைகள் இருக்கும். சில நேரங்களில் சில கதைகளை கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடந்த கதைகளாக இருக்கும். சில நேரங்களில் சில கதைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக கூட அமைந்துவிடும். சில நேரங்களில் இது மாதிரி நமக்கு நடந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் கண்டிப்பாக ஏற்படும். இப்படியான கதைகளின் ஊடாக தான் வாழ்க்கை பயணிக்கிறது. ஆரம்ப கதை என்ன தெரியுமா? இந்த காதல் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இந்த காதல் அப்படின்ற விஷயம் திருமணம் அப்படின்ற விஷயத்தில் முடியும் பொழுது அங்கே என்ன அப்படின்னா, ஜாதி என்ற ஒரு பிரச்சனை வரும். அநேகமாக மொழி ஒரு பிரச்சனையாக அமையும், சில நேரங்களில் ஜாதி ஒரு பிரச்சனையாக அமையும் காதல் திருமணங்களில். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கதை நடந்திருக்கு. 2 பேர் காதலிச்சிருக்காங்க. காதலிக்கும் பொழுது அந்த பெண் பார்த்திங்கன்னா, அவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஆண் பெண் மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதியில் இல்லை அப்படின்ற அடிப்படையில் வீட்டில் உறவுகளிடத்தில் பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டு தான் ஒரு திருமணம் நடந்திருக்கு. இல்லை, நான் இவரை தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்று அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் குடும்பத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது அப்படின்னு விஷயம் இருக்குல்ல, அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அக்காவை அந்த அண்ணா ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டாங்க. பெரிய அளவு வசதி இல்லாட்டியுமே சந்தோஷமாக தான் அவங்க வாழ்ந்தாங்க. வாழ்ந்த பிறகு அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்குது. பிறந்த பிறகு என்ன அப்படின்னா, இப்போ குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னா சில நேரங்களில் அந்த படங்கள் மாதிரி தான் சேரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த அக்கா வீட்டில் இந்த குடும்பத்தை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கொள்ளும் பொழுது அவங்க எப்பொழுதுமே அந்த மாப்பிள்ளை அவர் வேறு இது தானே அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க அடிக்கடி பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த அக்காவினுடைய உறவினர்கள் திருமணங்கள் அப்படிலாம் வரும்பொழுது இந்த படம் மாதிரி தான் இருக்குல்ல, திருமணம் எல்லாம் வரும்பொழுது அந்த ஃபேமிலியாக எல்லோரும் கல்யாணத்துக்கு போனால் அங்கே எல்லாருமே பேசிக்குவாங்க. இவங்க இவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்படி 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 அப்படின்னு பேசிக்குவாங்க. இப்போ அவர் காதில் பட்டுச்சுனாலுமே கேட்கும் பொழுது அவருடைய காதில் மனசில் கவலையாக தான் இருக்கும். சரி அப்படின்னு அவரும் சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது பெண் வீட்டில் இந்த குழந்தைகளை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இவருடைய மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அந்த அண்ணாவினுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னுடைய மகனுடைய குழந்தைகள் பேரன் பேத்தி தானே, அவங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. அவங்களுக்கும் அந்த குழந்தைகளை தன்னுடைய வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாட்கள் வைத்து பார்க்கணுன்னு ஆசை இருக்கணும்ல. அப்போ அவங்க அதை எதிர்பார்க்கும் பொழுது இந்த அக்காவினுடைய வீட்டில் விருப்பம் இல்லை. அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்களோட ரொம்ப பழகக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இப்படியும் சிலவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல இருக்குங்க இந்த பிரச்சனை சில நேரங்களில். அப்போது அவங்களுடைய ஒரு தாத்தா பாட்டியோ இல்லாட்டி அந்த அந்த அவருடைய சித்தப்பா சித்தி அவங்கெல்லாம் வரும்பொழுது கூட அவங்க எல்லாத்தையும் சேர விட மாட்டாங்களாம் பெருசாக. அப்படியே வந்தாலுமே வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேதனையான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். அவர் கூட ரொம்ப கவலைப்படுவார். தன்னுடைய மனைவிக்காக நிறைய விடயங்களை அவர் பொறுத்துக்கிட்டார். அந்த அக்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம தனியாக போயிடுவோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அக்காவினுடைய வீட்டில் அவங்கள தனியாக போகிறதுக்கு விடலை. அந்த அளவுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வைத்து பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அண்ணா தான் நிறைய விடயங்களை விட்டு கொடுத்து போகிறாரு அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் இந்த குழந்தைகளை பார்த்து நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே அதை பற்றி கூட அவங்க தப்பாக பேசுவாங்க. இது என்ன இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்ற அளவில் அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நிறைய விடயங்கள் அவங்க பேசுகிறது உண்டு. இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள் 2 வீட்டிலையும் உள்ள அந்த வித்தியாசங்களை பார்த்து வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியல இவங்க. ஆனால் அந்த குழந்தைகள் 2 வீட்டினுடைய தாத்தா பாட்டி மீது ஒரே அளவு தான் அன்பாக வச்சுருக்காங்க. அப்பா வழியாக இருந்தாலும் சரி, அம்மா வழியாக இருந்தாலும் சரி, எல்லா மீது ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க அந்த குழந்தைகள் பழகிறதுக்கு. அவங்க குழந்தைகள் தானே, வளர வளர தான் காலம் மாற்றி அமைக்குமோ தெரியலை. ஆனால் அந்த அண்ணாவுடைய மனது பெரிய மனதாக பார்க்கப்படுகிறது. அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நிறைய விடயங்களை விட்டு கொடுத்தால் இன்னும் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் ஏற்படும். நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது சினிமாவோ நாடகமோ அல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையின் கதை. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டுட்டோம். இன்னொரு கதை கேட்கலாமா? இது கொழும்பில் நடந்த கதை. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை. என்ன அப்படின்னா, மேத்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு மேத்ஸ் வாரதே ரொம்ப கஷ்டம்.
இந்த கணிதம் அப்படின்னாலே கசப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படித்து கரெக்டாக பண்ணால் அது மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் பேசுகிறதும் நான் கேட்டிருக்கோம். அப்படித்தாங்க்கா என் வாழ்க்கையிலேயும் இந்த மேக்ஸ் நிறைய விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கு. பெரிய அளவு மார்க்ஸ்லாம் வராது. சில நேரம் பாஸ் மார்க்ஸ் வரத்துக்கே இப்படி உட்காந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு வந்துடும். அப்போ எங்கள் வீட்டில் எப்படியாவது மேக்ஸில் பாஸ் பண்ண வைக்கணும், லெவலில் பாஸ் பண்ணி தானே ஆகணும் மேக்ஸு. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டியூஷனுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. அப்போ டியூஷனுக்கு அனுப்புகிற இடத்துல வந்து அங்கேயும் நான் சில இடங்களில் போய்ட்டு எனக்கு புரியாது, நிறைய பேர் இருப்பாங்களா, எனக்கு புரியாது. அப்போயும் நான் மார்க்ஸ் வந்து குறைவாக தான் வாங்கினேன். அப்போ ஒரு 10-15 மாணவர்கள் வரும் வகுப்புக்கு அனுப்புனா தன்னுடைய குழந்தை படிக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. அங்கே போனால் அந்த மிஸ்ஸு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல ஒரு பெரம்பொன்று எடுத்து அடி ஒன்று கொடுப்பாங்களாம். அதாவது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா சடனாக அந்த இடத்துலையே ஒரு கணக்கை வந்து செய்து காட்ட சொல்லுவாங்களாம். தெரியல, படிக்கலை, புரியலைன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து எங்களுக்கும் வந்து மேக்ஸ் வரணுமே, அது வரல அப்படின்னா அடி விடுமா. சும்மாலாம் விழாது, சுள்ளீர்னு கையில் விடுமா. சில நேரம் கை வந்து அப்படி வீங்கிடுமா. அவன் வீட்டில் போய்ட்டு ஒவ்வொன்று உட்காந்து அழும்போது அம்மாவே சொல்லுவாங்க, முயற்சி பண்ணி படி, மிஸ்ஸு தானே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆனால் வழி எனக்கு தானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸுக்கு நான் போகவே மாட்டேன், நான் பிடிவாதமாக நின்று ஒரு மாதிரி நிறுத்திட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த மிஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் ஒரு கம்ப்ளைண்டாக போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த கிளாஸை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அவங்களோட டியூஷனே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களே புரிந்து குழந்தைகளுக்கு அன்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் உழவெல்லாம் முடிச்சு நான் வெளியே வந்து வேலையிலலாம் இருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவங்க புரிஞ்சு அன்பாக வந்து இந்த மேக்ஸ்னா என்ன, அது எவ்வளோ ஈஸியாக படிப்பிக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு அடிப்படையில் அவங்க திருப்பி கிளாஸ் ஆரம்பித்து நடத்திட்டுருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து அடித்து படிப்பிப்பது, மிரட்டி படிப்பிப்பது வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு வரோம். சமூக வலைத்தளங்களில் நிறைய விடயங்கள் பகிரப்படுகிறது. சில இடங்களில் அந்த மாணவர்களுடைய மனதிலே பயத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஒரு பாடம் ஒரு குறிப்பிட்ட பாடம் வரவில்லை அப்படின்னா அவங்க வந்து மேலதிக வகுப்புகளுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பாடத்தை அவங்களுக்கு இன்னும் அழகாக சொல்லி அந்த பாடத்தில் இன்னும் விருப்பத்தை ஏற்படுத்தி அந்த பாடத்தை வந்து அவங்களே கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் ரொம்ப அன்பான ஆசிரியர்கள் இருக்காங்க, அன்பான டீச்சர்ஸ் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை அழகாக நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குற எத்தனையோ ஆசிரியர்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். என்னுடைய பாடசாலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் அவங்க வாழ்கிறதுக்கு பல ஆசிரியர்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்காங்க அந்த குழந்தைகளை படிப்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் எங்காவது ஒரு இடத்துல ஓரிரு ஆசிரியர்கள் சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக இருக்கிறதே நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்போது இது என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ் வந்து ஏன் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு எனக்கு புரியலை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் வந்து இவ்வளவு ஈஸியாக அப்படின்னு நிறைய பேர் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாகவும் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா பாடமும் ஈஸி தாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும். நம்ம வந்து கஷ்டம்னு நினைக்கிறோம், கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான். அதனால் ஈஸியாக படிக்கணும், படிக்கிற வயசில் நல்லா படிக்கணும். படிப்பின் மூலமாக இந்த உலகத்தை உங்களுடைய 2 கண்களாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தைரியமாக நீங்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம மிஸ் அடிக்கிறாங்க அடிக்கலை அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதையும் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்தை எங்கள் கூட பகிர்ந்திருக்காரு. போஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு அழகான கதை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தெய்வலையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2 வீடு தள்ளி ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தது அப்படின்னு அவங்களும் கதையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. ரொம்ப ஒத்துமையாக வாழ்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அவரும் ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலையில் இருக்கார், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த அக்காவும் பார்த்திங்கன்னா அவங்களால முடிந்த ஒரு தொழிலை செய்து அவங்களும் சம்பாதித்து இருவரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. குழந்தைகள் 2மே பெண் குழந்தைகள், சரியான செல்ல குழந்தைகள் மாத்திரமில்ல, ரொம்ப சுட்டி. ஆனால் ரொம்ப திறமையானவங்க 2 பேரும். பார்க்குறதுக்கே தெரியும், துருன்னு இருக்காங்க. நல்ல முன்னணி பாடசாலையில் படிக்கிறாங்க அந்த குழந்தைகள் 2 பேரும். அழகான ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய குடும்பத்தில் வசதியை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு கார் வாங்குகிறாங்க, ஒரு வாகனம் வாங்குகிறாங்க. ஆனால் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க.
உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு 2, 3 தெரு தள்ளி அந்த அக்காவோட அம்மா கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அடிக்கடி வந்து இந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. இப்படி ஒரு அழகான குடும்பத்தில் சந்தோஷமாக அவங்க இருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. எப்படின்னா, அந்த அக்காவுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவங்க அக்காவோட உறவினர்கள் வந்து அதாவது ரொம்ப முக்கியமான உறவினர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்போ ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு போங்களேன் எங்கள் ஊருக்கு அப்படின்ற அளவில் வந்து ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. அப்போ அந்த அக்கா வந்து அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறாங்க. போகும்பொழுது 2 பெண் பிள்ளைகளையும் அப்பா கிட்ட தான் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை. அங்கே போன பிறகு இருந்து நம்ம கொஞ்ச நாள் நல்ல வேலை கிடைச்சா கால் ஊனி நிற்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுலேயும் ஏற்படுது. அப்போது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை அவங்க அப்பா பார்த்துக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஸோ போன இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாவது பண்ணிவிட்டு வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறது உண்டு. சிலருக்கு அது கைகூடும், சிலருக்கு அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் சில நேரங்களில். அப்போ இவங்களும் போயிட்டு ஒரு 3 மாதம் ஆன நிலையில் வந்து ஒரு இடத்துல சின்ன வேலை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வெளிநாடுகளில் வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து நாங்கள் வந்து விசிட்டிங் விசாவில் போயிட்டு நிறைய இடங்களில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்போ இவங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு 3, 4 மாதங்கள் எப்படியாவது பிடியா நின்று ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் யோசிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கணவரும் குறிப்பிட்ட ஒரு வேலையில் தான் இருக்கார். அந்த வேலையை விடலாம். ஆனால் தன்னுடைய குழந்தைகளையும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. மத்தியான வேலைகளில் வந்து அவங்களுடைய பாட்டி வந்து பாடசாலை விட்டு இந்த குழந்தைகள் வந்த பிறகு பாட்டி வந்து வீட்டிலேருந்து மிகுதி நேரங்கள் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுனால அந்த பெண் வந்து ஒரு தைரியம், நம்மளும் கொஞ்சம் வெளியிலேருந்து கால் ஊனிட்டோம் அப்படின்னா குடும்பத்தை கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்கலை. அவங்க வந்து திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வந்து தான் ஆகணும். சரி அப்படின்னு வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அங்கேயே போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுக்கு எப்படியாவது இன்னொருக்கா போயிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி என்கிட்டையும் பேசுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த குழந்தைகள் இல்லை அவங்க தான் வளர்ந்துட்டுருக்காங்களே, அப்பா பார்த்துக்குவாங்க, நான் போயிட்டு அங்கே இருந்து இந்த குழந்தைகளையும் ஒரு காலத்தில் எடுக்கலாம் தானே, அதுவும் நல்ல சிந்தனை தான். ஆனால் இந்த குழந்தைகள் பெற்றோர்களோடு இருந்து வளர்ந்தால் தானே அது ஒரு சந்தோஷம். அம்மா அப்பாவினுடைய இருந்து வளரும் அந்த காலம் வந்து ஒரு அழகான ஒரு பொற்காலம். அது வந்து பிறகு கிடைக்காது. அந்த குழந்தைகளுக்கு 20 வயசு ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அது கிடைக்காது. அந்த சின்ன வயதில் அவங்க இருந்து பார்த்து பழகி பேசி சிரித்து அவங்ககிட்ட நிறைய விடயங்களை கற்று அறிந்து கொள்வது தானே அழகான விடயம். அதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நானும் அந்த அக்காவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். சரி, அவங்களுக்கு ஒரு ஆசை வெளிநாட்டுக்கு இன்னொருக்கா திருப்பி போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி எப்போ கை கூடுன்னு அவங்களுக்கும் தெரியலை. ஆனாலும் அந்த முயற்சியிலே அதிகமான ஒரு தீவிரமாக இருக்கிறதுனால அவங்க செய்த ஆரம்பத்தில் இருந்த வேலையும் இப்போ அவங்க வந்து செய்யலை. இப்போ அந்த அண்ணாவுடைய உழைப்பில் தான் அந்த குடும்பம் ஓடிட்டுருக்கு. அவங்களுடைய கனவும் நனவாகணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளும் இருக்கிறது. கண்டிப்பாக அது நடக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு கனவு என்பது எல்லாருக்குமே இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகிறது, தன்னுடைய குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறது, அவங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு தனித்து நின்று வெளிநாட்டில் உழைத்து அனுப்பும் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுறதுல நிறைய பேர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தான் அவங்களுடைய கனவும் அமைந்திருக்கிறது. இது மாதிரி நிறைய கனவுகளோடு நிறைய கடிதங்கள் இனி வரும் வாரங்களிலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.